கடகராசி நேயர்களுக்கு ராகு கேது பேச்சு என்ன மாதிரியான மெஸ்லாம் கொடுக்க போறாரு சார்? முதல் விஷயம், இந்நாள் வரை கடகராசி நண்பர்களுடைய வீட்டிலே ஒரு சந்தோஷம் இருக்காது. அஷ்டம சனி, 9ல் ராகு, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. ஆனால் இப்போ என்னென்னா ரெண்டுமே நல்லது நடக்கப்படுது. அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய நிலைமைகளில் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துக்கு சனி போகிறது ஒரு விமோச்சன காலம், ஒரு பிரச்சனை சால்வ். ரெண்டாவது, அஷ்டமத்துக்கு ராகு வந்தாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்கும்னு நிறைய இடத்துல சொல்லுவோம், உண்மை. ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால அந்தளவுக்கு அதில் சீன் கிடையாது. 20% தான் ராகு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவார், 80% நன்மையை பண்ணுவார். ஒரு பாம்பு எங்கேயாவது நன்மை பண்ணி பார்த்துருக்கீங்களா? பாம்புனாவே விஷம். ஆனால் பாம்பாட்டிக்கு அவர் தான் வருமானம். பாம்பு இருந்தால் தான் அவருக்கு வாழ்க்கை, இல்லைன்னா முடியாது. அதே மாதிரி ஒரு கிழியை பிடிச்சி நம்ம கூண்டில் அடைச்சி வைக்க முடியாது. கடகராசி நண்பர்கள் இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. தங்க கூண்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. கடந்த 2.5 வருஷம் 3 வருஷமாக கடகராசி நண்பர்களுடைய வீட்டில் கேட்டிங்கன்னா எல்லாம் இருக்குது. நிம்மதி இல்லை சார். குடும்பத்திலேயே தேவையில்லாத டவுட்டு, தேவையில்லாத சச்சரவு, தப்பான விஷயத்த கரெக்டுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ தான் புரிஞ்சிருக்கும், ஐயோ இது எவ்வளோ பெரிய தப்பு, நம்ம எல்லாத்தையும் இழந்துடுமே அப்படிங்கிற மாதிரி நிலைமைகள். இதெல்லாம் கடகத்தை இப்போ தான் புரியும். குருட்டு லக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த குருட்டு லக்குக்கு இப்போ சொந்தக்காரர்கள் யாருன்னா கடகராசி நண்பர்கள். எதிர்பார்க்கவே முடியாது, திடீர் அதிர்ஷ்டம், நண்பனினால் ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும்.